சஞ்சரிக்கூடிய பாஞ்சாதி மலைகளை கொண்டு வந்து உன்னுடைய தம்பியாகப்பட்ட பீமன் நிதி பொறுப்பாளர்களுக்கு கோடியான கோடி நமஸ்காரம் அண்ணா, நமஸ்காரம். தம்பி பீமா அண்ணா, எதற்கு உன்னை அழைத்தேன்? எதற்காக? எப்படி என்றால் அன்னை குருபுரத்தை கட்டளை பிரகாரம், அதாவது நம்ம விளமாகத்துல 12 முடித்து ஓராண்டை கழித்து எனக்கு வந்தா நாடு தருகிறேன் என்று சண்டாளமாக துரியோதனன் 8ஆம் நல்ல கட்டளை. அதனால இன்றைய தினத்தில் இதை விட 9வது வடம் முடித்து விட்டோம். சரி, 9வது வடம் முடிக்கின்ற பொழுது ரோமரிசியானதை கண்ணில் காண்டேன். ரோமரிசி என்ன சொன்ன தெரியுமா? என்ன தெரிவித்தார்? பாண்டவர்களே, 5 ராஜாக்கள் ஒருவர் தானே சென்று எப்படி வர்க்காலே செய்வதற்கு வாசிபதாரம் செல்ல வேண்டும், எதிராளியை செய்வதற்கு ஈஸ்வரன வர வாங்க வேண்டும் அப்படி என்று உரைத்தார். சரி, அதனால அந்த குருபெரியவர் நான் கேட்கின்ற 5 பேர்களிலே யாரு போவது புலப்படவில்லை. ஆமா, மாமன்னன். ஆமா, அதனால எம்பெருமான அழைத்து ஆண்டவர் தகுந்த யோசனை கேட்டா மாமன் தகுந்த வழி சொல்வான்னு சொல்லிவிட்டார். அழைத்து வாருங்கள். அதனால மாமனை சென்று பார்க்க வேண்டும். கல்லுக்குள்ள இருக்கு தேரைக்கும், கருவுக்குள்ள இருக்கு சிசுவுக்கும். சரி, காட்சியளிக்கூடிய எம்பெருமானே மல்லிகை சொல்லக்கூடிய பாஞ்சாதி மலைகளை கொண்டு வந்து தங்களுடைய திவ்ய பொறுப்பாளர்களுக்கு மதிகரி தேவன் நான் பாதத்தை ராஜார்களும் என் பாதத்தை எப்போதும் கோவிந்தா என்று கும்பிட்டுக் கொண்டே இருக்கிறீங்க. அதனால கங்கனை கட்டி தர்மம் எந்த பக்கம் நீதியோடு இருக்கிறார்களோ அந்த பக்கமாக உங்களுக்கு பாசமா இருக்கிறேன். ஏதாவது பல்லாண்டு நூறாண்டு நீ எப்போதும் சிறப்போடு வந்திருப்பீங்க. அப்படி இருந்துட்டாலும் ஆனால் பீமா தர்மா இன்றோர் காலத்துல நான் இந்த மாயவனை நினைச்சு கோவிந்தா கோபாலா என்று அழைச்சிருக்கிறீங்க. எதனாலப்பா என்ன அழைச்சிருக்கிறீங்க? மாமா 8வது வனத்தை விட்டு 9வது வனத்திலே நாங்க காலடி எடுத்து வைத்தோம். சரி, 9வது வனத்திலே ஓமரிசியை சஞ்சரிக்கூடிய ஓமரிசியை கண்டோம். ஓமரிசியை தெரிவித்தார். அப்பா யார் எவ்வாறு என்று கேட்டார். அன்னாரு அனந்தி சொன்னார். சரி, நாங்க பாண்டவரும் ஆனால் குருநாடு குருகுல குந்தி மக்கள் 5 ராஜர்களும் பங்கு பகையாளியுடைய பகையினாலே நாங்கள் காட்டுக்கோ வந்தோம் சுவாமி. சரி, அப்படி என்று எங்க அன்னார் சொன்னார். அப்பொழுது ஓமரிசி சொல்லுகிறார். அந்த ஓமரிசி முனிவர் சொன்னார். எப்படி சொன்னாரு? அப்பா பஞ்ச பாண்டவர்களே, நீங்க 12 24 ஆண்டு இன்னும் 12 ஆண்டு வனத்தை கழித்து போய் நாடு கேட்டாலும் நாடு கொடுக்க மாட்டார். அதனால அப்படி இருந்தால் நாங்க என்ன சுவாமி செய்வோம் அப்படி என்று மன்றாடி கேட்க, சரி அப்பொழுது தெரிவித்தார் ஓமரிசி. தர்மா, அதாவது 5 பஞ்ச பாண்டவர்களே அரண்பதி செல்ல வேண்டும். அரண் என்ற உலகமெல்லாம் பரமேஸ்வரனிடத்தில் செல்ல வேண்டும். முக்கன் விடுத்த பரமேஸ்வரனிடத்துல. சரி, 5 ஒருத்தர் மட்டும். சரி, முக்கன் விடுத்த பரமேஸ்வரனிடத்தில் சென்று அதாவது அந்த பாசி பதாரத்தை பெற்றுக்கொண்டு வந்தால் சண்டையோ சமர்ப்போரும் செய்யணும். செய்தத்தான்
நாடு பெற முடியும் அப்படி என்று முனிவர் சொன்னார். ஓமரிசி சொன்னார். அந்த வார்த்தை கேட்டு எங்களுக்கு யாரு 5 ராஜர்களிலே யாரு போவதென்று எங்களுக்கு பிளவிடவில்லை. அப்படியா? இருந்தாலும் தங்களை கூப்பிட்டு தகுந்த ஓஜனை கேட்டால் அதுக்கு தகுந்த ஓஜனை நீங்க சொல்லுவீர் என்று ஆனாலும் அழைத்தோன். பஞ்ச பாண்டவர்களும் இருக்கிறீங்க. அதாவது பெரியவர்களுடைய முனிவர்கள் சொல்லிய சொல்ல வார்த்தை அது போய் பெரியவருடைய வார்த்தை கேட்டு நடந்தால் அது நன்மையாக முடியும். அதனால் முனிவர் என்று சொன்ன வார்த்தை அதுவும் ஒரு நல்ல வார்த்தை தான். அப்படி என்றால் நீங்களும் 5 ராஜாவாக இருக்கிறீங்க. இதுல யார் போனால் அந்த ஈசனுடைய வரப்பெற்று பாஸ்பாத ஆசிரியத்தை பெற முடியும் அப்படி என்று கேட்கிறீர்கள். அப்பா தர்மா நீ போவ அப்போது சிவபெருமானிடத்திலையும் வரங்களையும் நீ வாங்கி விடுவ. அப்படி வாங்கி விட்டு வந்து கொண்டு இருந்தீனா யாராவது கேட்ட வரத்தை கொடு என்று கேட்டால் அந்த வரத்தையும் நீ திருப்பி கொடுத்துருவ. ஆகையால் நீ அதற்கு தகுந்தான ஆள் கிடையாது. உன்னால முடியாது. வேண்டாம். நான் சென்று கையிலங்கிரி சென்று அந்த கருத்தின் இடத்திலே என்னுடைய கையில இருக்கிற திண்டை தலையிலா ஊடி என் தலையை கீழே ஊடி காலை மேல தூக்கி கఠோரமான தவம் இருந்து முக்கன் பிடித்த பரமேஸ்வரனிடத்திலே வரம் வாங்கி கொண்டு வருவேன். பரமேஸ்வரன் மானா வரம் கொடுத்தால் பார்ப்பேன். சிவா வரம் கொடுத்தால் பார்ப்பாய். இல்லை என்றால் அந்த வெள்ளிங்கிரி மலையை வேரோட பிடிக்க கொண்டு வந்து அத்திமாபுரத்திலே வைப்பேன். ஒரு மனிதனுக்கு கோபம் வந்து யாருக்கு மென் கோபம் வருகிறதா அந்த கோபத்தினால் அழிவுத்தான் நேரிடும். அதனால ஒரு மனிதனுக்கு எவன் கோபம் அதிகமாக வருகிறதோ அவன் வந்து பாவச் செயல் செய்து விடுவான். ஆகையால் நீ போக வருகை பிடிக்க சிவன் இடத்திலே கோபம் இல்லாமல் அவனிடத்திலே செல்ல வேண்டும். இப்படி கோபம் கொண்டு போனால் ஈசன் மறந்துட மாட்டான். அப்படி நீ முரட்டு குணமா இருக்கிற. அதனால அதாவது சண்டையோ சமர் போறோம் அப்படின்தான் நீ போவ. அந்த சண்டையை மட்டும் செய்தால் போதாது. அந்த சண்டையிலும் நீதி தர்மம் இருக்கணும் இல்லையா? எப்படி வேணும் சண்டை போடக்கூடாது. அப்படி என்றால் எனக்கு தகுதி இல்லை. சகாதேவன் நான் சென்று வருகிறேன். நகலும் சகாதேவன். ஆமா அப்பா ஆமா நீங்களும் இளைய சின்ன பிள்ளைகளாக இருக்கின்றீங்க. அதனால நீங்க அப்படி போய் அந்த சிவனை பார்ப்பது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அப்பேற்பட்ட சிவனை பார்ப்பது என்றால் தாங்களுக்கு அந்த பணம் மறுத்து வராது. அதனால உங்களுக்கும் அது பொருத்தம் இல்லை. எங்களுக்கும் பொருத்தம் இல்லை. நீ போய் சரி பண்ண மாட்டேன். ஆகட்டும் நீயும் ஆகட்டும் ஜாமி. நான் சென்று வருகிறேன் அண்ணா. அப்படியா? அம்மா நீ போறியா? ஆமாண்ணா. அம்மா ஒரு பெண்ணாக பிறந்த தாயும் பெண்ணே தாரமும் பெண்ணே என்று 5 பஞ்ச பாண்டவரோடு நீ அந்த காட்டுக்கு சென்றால் அர்ஜுனுக்கு எத்தனையோ மனைவி திருமணம் செஞ்சு வச்சேன். நீ மட்டும் என்ன பண்ண? ஒரு கணவனை தந்த இன்பத்திலே துன்பத்திலே பாவத்திலே நான் பங்கெடுப்பேன். என் கணவன் எங்க இருக்கின்றாங்களோ அவங்களத்தான் வாங்கிப்பேன். அவங்க என்ன சாப்பிடுறோம் அதுவே நான் சாப்பிடுவேன். உலகத்துல புத்திமி பெண்ணாக மாறுகிறாய். கணவனுடைய புரிந்து கொண்டு அவனுடைய நல்ல குணத்தை அறிந்து கொண்டே இல்லை. அம்மா நீ சிவன் கிட்ட போவேன். இருந்தாலும் தனிமையிலே சிவனை பார்க்கிறது தெரிய போகக்கூடாது. அதனால நீ அதுக்கு தகுந்த வேண்டாம். என்ன பாச்சுனா என்ன நீ மட்டும் தனியா இருக்கிற? அர்ஜுன எப்படி என்றால் இருப்பவன் கட்டிக்கிட்டு இருந்தாரு. இதை கட்டி வச்சு அதை நான் பார்க்கிறேன் என்று பார்த்தேன். அர்ஜுன என்ன சொல்கிறாய்? அம்மா இவங்கெல்லாம் 4 பேர் சொல்லிவிட்டாங்க. போம்னே சொல்லிவிட்டா. சரி அதனால நான் சென்று வருகிறேன். மாமா நீ சென்று வருகிறாய். மாமா தம்பி கொஞ்சம் பொறுங்கள். மாமா எப்படி சிரிக்கலாமா? அர்ச்சனை நான் போய் சொல்கிறானே. ஆமா அர்ச்சனை ஆத்த மணல எண்ணினாலாம். சரி அர்ச்சனை கொத்தி அற என்ன முடியுமா? சரி பெண்ணா ஆசைப்படுத்தவன் உலகைக்கு துயில் உடித்திருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவித்து பார்க்கக்கூடிய அர்ஜுனே போவது ஏது? அந்த தவம் செய்வது ஏது? அந்த சிவனிடத்திலே பாசி வருவது ஏது? கேவலம் வக்க கேடு
சன்னாசியா அரகரா சிவமே என்று ஒரே ஞாபகத்தோடு போகணும். அப்படி போனாதான் அந்த சிவபெருமானை பார்க்க முடியும். அப்படி இருக்கின்ற போது என்னுடைய தம்பியோ கொஞ்சம் பெண் மேல ஆசைப்பட்டவன். அங்க ஏதாவது பெண்ணை பார்த்த உடனே அங்க ஆசை வச்சிருவான். இவன் போய் இப்படி இல்லப்பா, என்னதான் இருந்தாலும் நீங்க சிரிக்கிறத பார்த்து அர்ஜுனனுடைய மூஞ்சி எப்படி வாட்டமா இருக்கிறாங்க. இவங்களே என்னை கை தட்டி சிரித்து விட்டாங்க. என்னை வந்து பெண்ணாசை பிடித்தவன் அந்த சிவன் இடத்தில் போக முடியாது சொல்லி என்னை கை தட்டி விட்டாங்க. கை தட்டி சிரித்து விட்டார்கள். அதனால பொன்னாசை மண்ணாசை எல்லாம் மறந்து எல்லா ஆசைகளை விட்டு சன்னியாசியா உருமாறி இந்த வேடத்தை விட்டு வேற வேடத்தை மாற்றி வருகிறேன். அப்படியே ஆசைப்போம் அம்மா. எப்படி என்றால் அர்ஜுனுக்கு எப்படி கோபம் வந்து மற்றவர்கள் யாரு வேணாலும் பேசிட்டு என் அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் என்ன கேவலமா பேசினாங்க. பெண்ணாசை படைத்தவன் பெண்ணை பார்த்து விட்டு எப்படி சிவன் இடத்திலே வறுமை சேருவான். அப்படி என்று வைரோகத்தை ஆடு ஆபரமான கலட்டி போட்டு விட்டு நான் இந்த ரூபத்தை இல்லை கன்னியாட்சியாக அவதாரம் கொண்டு வருகிறேன். சிவனிடம் பார்ப்பேன், பகங்களை வெறுப்பேன், பாதவர் முடிப்பேன், பத்தனி பாஞ்சாலுடைய கூந்தலை முடிப்பேன். அப்படி என்று சபதத்தோடு சொல்லி கொண்டு போய் என்ன பண்றான்னு பார்க்கலாம். செல்கலாம். ஆனா கேள்வி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. பகவான்